உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சயன சுகம் எனும் கணவன் மனைவி படுத்துறங்கும் கட்டில் சுகத்தை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ஒருவருடைய தூக்கத்தையும் குறிக்கும் ஸ்தானம் இதுதான். படுத்தவுடன் தூங்குவதில் ஒரு நிம்மதி ஏற்படும். சயன சுகம் என்பது நல்ல கனவுகள் வருவதும், 12ஆம் இடம் கெட்ட இடமாக வந்தால் அசுப கனவுகள் வந்து மனதை கலக்கமடையவும் செய்யும். எனவே இல்லற வாழ்க்கைக்கு உரிய சயன சுகம் சாதாரணமாக மனிதன் படுத்து தூங்கும் சயன சுகம், அதாவது தூக்கம் போன்றவற்றிற்கெல்லாம் ஜாதகத்திலே லக்கினத்திலிருந்து 12ஆம் இடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி 12லேயே இருந்தால் அதிகமான நல்ல தூக்க சுகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். 12ஆம் இடம் சுத்தமாக இருந்து 12ஆம் இடத்து அதிபதியும் தீதுபடாமல் இருந்தால் ஜாதகன் அமர்ந்த இடத்தில் நன்றாக தூங்குவான். நல்ல கனவுகளும் அவர்களுக்கு வரும். மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சுப கனவுகளும் அவர்களுக்கு ஏற்படும். 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலேயே உச்சமாக அமர்ந்தால் இல்வாழ்க்கை தூக்கத்திலே அதிகமான சுகத்தை பெறுவான். 12ஆம் இடத்து கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் மிக உன்னதமான இல்வாழ்க்கை தூக்கத்தை தரும். 12ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தால், அதாவது 12ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து 12லேயே அமர்ந்தாலும், அல்லது 9லேயே அமர்ந்தாலும், அல்லது இருவரும் நட்பு ராசிகளில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் அமைப்பிருந்தாலும், அல்லது 12ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து கிரகமும் ஒருவருக்கொருவர் ராசிகளை மாற்றி அமர்ந்து பரிவர்த்தனம் பெற்றிருந்தாலும் நல்ல நிம்மதியான சயன சுகத்தையும் தூக்கத்தையும் ஜாதகர் பெறுவார். அடுத்து 12ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால், அதாவது இருவரும் இணைந்து ஒரே ராசியில் அமர்வது, இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்வது, இருவரும் வீடு மாறி அமர்ந்து பரிவர்த்தனம் பெறுவது போன்றவைதான் தொடர்பு என்பதாகும். இப்படி இருவரும் தொடர்பு கொண்டால் ஜாதகனுக்கு இல்லற வாழ்க்கை தூக்கம் சிறப்பாக இருக்கும். சாதாரண தூக்கமும் சிறப்பாக இருக்கும். இவ்வாறான நிலையில் 4ஆம் இடத்து கிரகமும் 9ஆம் இடத்து கிரகமும் 12ஆம் இடத்து கிரகமும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். இவ்வாறான அமைப்பு உடையவர்களெல்லாம் இல்லற வாழ்க்கைக்கான தூக்கத்தையும் நல்ல சுகபோகங்களையும் வாழ்க்கையிலே பெற முடியும். 12ஆம் இடத்து கிரகம் நீசம் பகை பெற்றிருந்தாலும், 12ஆம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானங்களான 3, 6, 8, 12லே இருந்தாலும் விபரீத ராஜயோகம் தரும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இல்லற வாழ்க்கைக்குரிய தூக்கம் கெடும். தூக்கத்திற்கு அது சம்பந்தம் இல்லை. ஒரு கிரகம் ஒரு ராசியிலே ராஜயோகமும் தரும், அதே கிரகம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தோஷத்தையும் தரும். தூக்கத்தை பொறுத்தவரையிலே அது தோஷத்தைத்தான் தரும். ஆனால் மறைவு ஸ்தானத்து அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திலே இருந்தால் அது விபரீத ராஜயோகத்தை தரும். இந்த 2 விதமான பலன்களை தருவதற்கு அந்த கிரகத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே 12ஆம் இடத்து அதிபதியான கிரகம் நீசம், அஸ்தமனம், வக்ரகம் போன்ற நிலைகளை பெற்றாலும் நிம்மதியான தூக்க குறைவு இருக்கும். இல்லற வாழ்விற்குரிய சயன சுகம் இடையூறாக அமையும். கடக லக்கினம் சிம்ம லக்கினக்காரர்களை தவிர மற்ற லக்கினக்காரர்களுக்கு 12லே செவ்வாய் அமர்ந்தால் கலத்தர தோஷத்தை தரும். இவ்வாறு தோஷம் அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை எளிதாக அமையாது. காலதாமதம் ஆகும். காலதாமதமாகி திருமணம் நடைபெற்றாலும் கூட அது நல்ல சுகமான சயன சுகத்தை தராது, நல்ல தூக்கத்தை தராது. அதன் மூலம் பல்வேறு இடையூறுகளையும் சங்கடங்களையும் ஜாதகர்கள் அனுபவிக்க நேரிடும். 12ஆம் இடத்திலே அஸ்ப கிரகங்கள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக தூக்கம் சரியாக இருக்காது. இல்லற வாழ்க்கைக்குரிய சயன சுகமும் திருப்திகரமாக அமையாது. இவ்வாறான அமைப்பிலே அந்த அசுப கிரகங்களை குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்தால் ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கத்தையும் சயன சுகத்தையும் அவர்கள் பெற முடியும். ஆக 12ஆம் இடத்து கிரகம் தீதுபடாமல் இருக்க வேண்டும். 12ஆம் இடமும் தீதுபடாமல் இருக்க வேண்டும். ஒரு நீச கிரகம் 12லே இருந்தாலும், அல்லது ஒரு பகை கிரகம் 12லே இருந்தாலும் இவ்விதமான குறைபாடுகளை கண்டிப்பாக ஜாதகருக்கு தரும். சுபகிரகங்கள் 12லே இருந்தால் சயன சுகத்தை பொறுத்தவரையிலே ஒரு அரசனை போன்ற மலர்கள் தூவிய மெத்தையிலே படுத்து உறங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ஜாதகன் பெறுவான். 12ஆம் இடத்திலே குரு இருந்தாலும், புதன் இருந்தாலும், வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் அல்லது சுக்கிரன் இருந்தாலும் உயர்தரமான தூக்க சுகம் கிடைக்கும். அதாவது
அரசனைப் போல பூ தூவிய நல்ல மெத்தையிலே படுத்து உறங்கக்கூடிய ஒரு யோகத்தை அந்த ஜாதகன் பெறுவான். ஒரு அசுபகிரகம் 12 அமர்ந்து அந்த அசுபகிரகத்தை குரு சுக்கிரன் பார்த்தாலும் ஓரளவுக்கு மட்டும்தான் சுகத்தை ஜாதகர் பெற முடியும். அது ஜாதகனும் ஜாதகையும் வேறு வேறு இடங்களில் உத்தியோகம் பார்க்கும் நிலைகளாக கூட இருக்கலாம், எப்போதாவது சந்திக்கக்கூடிய நிலைகளாக கூட இருக்கலாம். ஆக 12ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்த்தால் நல்ல சயன சுகம் கிடைக்கும். சயன சுகம் என்பதும் தூக்கம் என்பதும் மிக அத்தியாவசியமான ஒரு நல்ல பலன். அதன் மூலம் ஜாதகர் நிம்மதியான இல்வாழ்க்கையையும் நல்ல படுத்துறங்கும் தூக்க சுகத்தையும் தரும். தூக்க சுகம் என்பது நோய்களை அகற்றும். நல்ல தூக்கம் ஒரு சுகத்துக்கு காரணமாக அமையும். நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே தூக்க சுகத்தை ஒரு ஜாதகர் பெற வேண்டுமானாலும், சயன சுகத்தை ஜாதகர் பெற வேண்டுமானாலும் 12ஆம் இடம் சுத்தமாக இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும். அல்லது 12ஆம் இடத்து கிரகம் உச்சம் போன்ற அமைப்பை பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் இடத்து கிரகம் 12லேயே உச்சம் பெற்றால் முதுமை காலத்திலும் இல்வாழ்க்கை தூக்கத்தை விரும்பக்கூடிய ஜாதகனாக அந்த ஜாதகன் இருப்பான். எனவே 12ஆம் இடம் தீதுபடாமல் இருந்து 12ஆம் இடத்து கிரகம் 4ஆம் இடம் 9ஆம் இடம் என்ற இடத்தின் கிரகத்தினுடைய தொடர்பையும் அந்த ராசிகளின் தொடர்பையும் பெரும் பட்சத்தில் உயர்ந்த நிம்மதியான மகிழ்ச்சியான தூக்க சுகத்தையும் இல்லற வாழ்க்கைக்குரிய சயன சுகத்தையும் ஜாதகர் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.